மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கொந்தமூர் கிராமத்தில் எங்களுடைய யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனம் சார்பாக கலை வகுப்புகள் இங்கே நடக்க போகுது. குறிப்பாக நம்ம கொந்தமூர் பஞ்சாயத்து உபத்தலைவர் திரு பிரபு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கின்றோம். முதல் நிகழ்வாக நம்முடைய நிறுவன கலை நிகழ்வுகளை துவங்குவாங்க. ஓவிய ஆசிரியர் அழகப்பன் வந்திருக்காங்க. அவங்களும் கிளாப் பண்ணுங்கள். அவங்க விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற ஒரு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருக்கார். சார் தான் வந்து 4 to 6 கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் அறிமுகப்படுத்திங்க, நல்லா பயன்படுத்திங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து சொல்லிக் கொடுக்குறது பெரிய விஷயம். அதனால் அந்த பர்டிகுலர் நாளில் அவசியம் இருந்தால் லீவ் எடுங்க, மற்ற நேரத்தில் வந்து கற்றுக்குங்க. அதுக்கான இடம் தான் இது. இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கே இடம் உண்டு. ஏன்னா நாங்கள் 22 வருஷமாக எங்கள் ஆரோவில் பகுதியில் எங்களுடைய யாத்ரா கலை நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அங்கே வந்து பரதநாட்டிய நிகழ்வு, ஓவியம், நாடகம், குறும்படம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, அப்புறம் ஆக்டிங் எப்படி பண்ணுறது, வீணை இசை, அப்புறம் பறை இசை, இதெல்லாம் நாங்கள் சிலம்பம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருவோம். இப்போ நம்ம கொந்தமூரில் ஒரு 3 கிளாஸ் முத ஆரம்பிக்கிறோம். அது முக்கியமாக ஓவிய வகுப்பும் பரதநாட்டியம். இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கிராமத்துக்கு. நானும் ரொம்ப நாளாக இதை நினச்சிட்டு இருந்தேன். இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதிலக்ஷ்மி ஊரை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்கள சொல்லியிருந்தாங்க எங்கள் கிராமத்தில் இதை பண்ணணும், அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது தான். இதுக்கு நான் ரொம்ப முக்கியமாக திரு கணபதி அவங்கள நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க. அதே போல் வந்து திரு கலிவர்தன் அவங்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. ஒரு பெரியவங்க, அவங்ககிட்ட சொல்லும் போதும் ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுப்பா, இங்கே வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லா பெரியவங்க வந்திருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் டாக்டர் பிரியதர்ஷினி உங்கள் முன்னே. இது என் ஊர் தான். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். நீங்களே எங்கள் சொந்தக்காரங்க தான் இருப்பீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ படிப்பு மட்டுமே இல்லாமல் இது மாதிரி கலையை கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்னது? தன்னம்பிக்கை. ஸோ நீங்களும் தைரியமாக வந்து பேசலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆளும் இதை வந்து நம்ம நிறையா கற்றுக்க போகிறோம் இங்கே. ஸோ ஹாப்பி தானே எல்லாருக்கும்? நிறைய பேருக்கு வரைய பிடிக்கும், சில பேருக்கு பாட பிடிக்கும், சில பேருக்கு வரைய நல்லா பிடிக்கும்ல. இங்கே கற்றுக்கலாமா? மியூசிக் கற்றுக்கலாமா? ஸோ சூப்பர். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது ரொம்ப சிறக்க நான் வேண்டுகிறேன். தேங்க்யூ. யுவஸ்டி இவங்க வந்து விஸ்காம் படிச்சுட்ருக்காங்க. இவங்களும் பரதநாட்டியம் பண்ணுவாங்க. இதோ அந்த பெயிண்டிங்லாம் அவங்க தான் வரைஞ்சது. ஸோ அவங்கள ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் யாராவது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசு ரொம்ப முக்கியம், இங்கிலீஷு. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெயபாரதி அவங்க இருக்காங்க. அவங்களும் அங்கே 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களும் டான்ஸ் டீச்சர், அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யுவஸ்டி பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் பண்ண ரெடியாக இருக்காங்க. இவங்களும் வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க, ஸோ நடிப்பாங்க, ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி அவங்களும் வந்து நம்ம டீமில் வந்திருக்காங்க. வேலையில் என்ன கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம யாத்ரா நிறுவனத்துக்கு வரும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படி என்ன பண்ணிடணும், பறந்துடும். அதுபோல் நீங்கள் பசங்களாம் என்ன பண்ணணும், படிக்கும்போதே கலையை சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த கலையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் படிப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நிறைய மாணவர்கள்லாம் கலையை வந்து நல்லா கற்றுக்குங்க. அதன் மூலயமா உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மெருகேற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெருகேற்றிக்கின்னு, அதை விட முக்கியமான விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். சரியா? நன்றி. பெரியவங்களாம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே உள்ளே வந்துட்டு குத்து வேலைக்கு ஏற்றி ஆரம்பிச்சுட்டு ஒரு பெயிண்டிங் கிளாஸ் சார் முதல்ல பண்ணிட்டோம். அப்புறம் பரதநாட்டிய விஷயங்கள். அப்புறம் யாத்ராவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் முன்னாடி ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும்,
காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானம் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவத்து மே சதா. நானும் உங்களை மாரி குட்டி குழந்தையாக இருக்கக்குள்ள தான் இந்த ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வளர்ந்தேன். ஸோ நான் படிக்கிற படிப்பு என்னென்னா ஃபிலிம் பற்றி. ஸோ அதில் வந்து ட்ராயிங் வரும், ஆக்டிங் வரும், அப்புறம் வந்து மியூசிக் வரும், எல்லாமே கலந்துருக்கு. ஏன் இந்த படிப்பை சூஸ் பண்ணேன்னா இந்த கலை தான் எனக்கு வந்து உதவுச்சு, ப்ரொஃபஷ்னலாக ஆகிடுச்சு. இதை தான் என்னோடய வேலையாக ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி நிறையா கலைகளை கற்றுக்கணும். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு நல்லா முக்கியம். ப்ளஸ் இந்த ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் சொல்லுவாங்க. எல்லோரும் சேர்ந்துக்கோங்க, எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கோங்க, எல்லாமே நிறையா கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. கொக்கு பாடு கரையில காத்திருக்குது வெயிலில, எதுக்கு இருக்குது கரையில மீன் கதை புரியல, நீரை விட்டு கதையில மீன் துள்ளி வரையில, கொத்திக்குச்சு லபக்குன்னு மீன் கொக்கு வாயில, நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடிக்கணும். ஓகே, அப்போ ஒரு சின்ன டான்ஸ் நம்ம பிள்ளைங்க பண்ணுறாங்க, நம்ம பார்க்கலாமா? தஞ்சி தஞ்சி கிடதக திக்குத்தாம் தொங்க தரி கிட கிடதக திக்குத்தாங்கி கிட கிடதக திக்குத்தொங்க. பஞ்சாயத்து தலைவர் அவங்க வந்திருக்காங்க. திரு கணபதி அவங்க சப்போர்ட்டில் சில அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாமே ஆதிலட்சுமி இந்த ஊர் தான். ஸோ இந்த ஸ்பேஸை அதுக்காக பயன்படுத்திக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் கிராம பொதுமக்கள், துணைத் தலைவர் மற்றும் பெரியவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வருகைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாத்விகம் சிவம் சர் தா சர் ஜோம் ரு தா செய் யா செய் தாம் கிட்டத்தக்க தேய் தாம் யும் தஸ்த யும் தாம் யும் தஸ்த யும் தாம். இங்கே வந்து அந்த துணி இருக்குது இல்லையா, கேன்வாஷ் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது. நீங்கள் வட்டமாக ஓடி வந்து ப்ரெஷ் எடுத்து எது ஒன்றுமே நீங்கள் எழுதலாம், வரையலாம். ஒருத்தருக்கும் ஒரு முறை தான் பண்ண முடியும். சுற்றி சுற்றி வரும்போது அதில் ஒரு புது பெயிண்டிங் உருவாகும். வாவ், இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஜோரா நீங்களும் உங்களுக்கு நல்லா கை தட்டிங்க. செம. இது நம்ம கொந்தமூர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொலாஜ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாஜ் பெயிண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி உணர்வுகள் இருந்ததுன்றதை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை எங்கள் மேடைக்கு வந்து சொல்லலாம். I am excited to the collab paintings. All the fingerprint is there. I can remember daily. எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ப்ரஷ்ஷில் வச்சு பண்ணோம்ல, அதுவும் பிடிச்சிருந்துச்சி. ரெண்டாவது பண்ணதும் பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ. இப்போ சார் வந்து ஜஸ்ட் 2 நிமிஷம் ஓவியம் எப்படி ப்ராப்பராக வரையணும்ன்றதை சார் சொல்லி தருவாங்க. எல்லாமே நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு அந்த டாட் வச்சு கோடு வரைஞ்சது அதே தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள்.
திரு கலிவர்தன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்வோம். எனது அருமை தம்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துகிறாரு. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போகிறோம். பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கம். முதல்ல வந்து இந்த யாத்ரா கலைக்குழுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொந்தம்பூர் கிராமத்தில் இந்த மழலை செல்வங்களை இந்த மாதிரி நிலைமையிலே சிறப்பாக செயல்படுவாங்கன்றதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக வந்து செய்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடருன்னு சார் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொந்தமூர் ஊராட்சியின் சார்பாக இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டி அந்த இயற்கையை எப்படி அனுபவிக்கணுன்றத சொல்கிறதுல வந்து இவங்க சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஒத்துழைப்பு கொடுக்கின்ற இந்த ஊர் முக்கியஸ்தர்கள், என்னோடு வந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் கிராம பொதுமக்கள், இந்த கலைக்குழுவை சார்ந்தவர்கள், அண்ணன் கணபதி அண்ணன் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக முன்னாள் துணைத் தலைவர் கணபதி அவர்கள் அவங்க கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். பிரபு அவர்களுக்கு கணபதி அவர்கள் மரியாதை செய்கிறாங்க. கலை நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. இதே போல ஸோ ரொம்ப சிறப்பு. அவங்களும் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாம் சொல்லி தருவாங்க.